அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இப்பொழுதும் கூட ஆச்சரியங்களை நோக்கிய பயணமாக ஆச்சரியங்களை நோக்கிய பயணமாக தொடரும் ஆரோ சில்வா அவர்களின் முகநூல் பக்கத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கும் செய்தி இதுதான். வாருங்கள், உங்களை "காடு ஒரு உயிர் உடல்" அப்படிங்கிற தலைப்பில் நான் அவருடைய பதிவை எடுத்து செல்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு என்ன சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? டேன் டீயின் வரலாறு பற்றி தான் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது தேநீர் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அது உணவாகவும் இருந்திருக்கிறது இல்லையா? டேன் டீயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். "காடு ஒரு உயிர் உடல்" அப்படிங்கிற தலைப்பில் ஆரோ செல்வா அவர்களின் பக்கத்தில் இருந்து அவருடைய அனுமதியோடு இந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். டேன் டீயின் வரலாறு 1968ஆம் ஆண்டு தொடங்கியது. இது தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியில் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக இலங்கை தமிழர்களின் மறுவாழ்விற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் நிறுவனம். ஆரம்பத்தில் தேயிலை வளர்ப்பில் பயிற்சி பெற்ற இலங்கை தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்தோடு தான் இது தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், சுருக்கமாக டேன்டி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதாவது தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறதா டேன்டி அப்படின்னு சுருக்கமாக அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசின் 68 பொதுத்துறை நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. தமிழ்நாடு அரசு வனத்துறை மூலம் 1968ஆம் ஆண்டில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதிகளில் தேயிலை தோட்டங்களை நிறுவியது. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் அப்படின்னு பொதுத்துறை நிறுவப்பட்டு அதன் கீழே தேயிலை தோட்டங்கள் மற்றும் தேயிலை உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவினாங்க. தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் லிமிடெட் தமிழ்நாட்டில் 2வது பெரிய நிறுவனமாகவும் தென்னிந்தியாவிலேயே 4வதாகவும் இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் வால்பாறையிலும், நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோத்தகிரி, நடுவட்டம், சேரம்பாடி, சேரங்கோடு, நெல்லியாலம், பாண்டியார் அப்படிங்கிற ஊர்கள் எல்லாம் 8 பிரிவுகளாக 4431 ஹெக்டேர் பரப்பளவில் டேன்டி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு ஆரோ சில்வா சொல்கிறாருங்க. இதில் 6 மண்டலங்களில் டேன்டி நிறுவனத்துக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் இயங்கி வருது. தோட்டங்களில் பறிக்கப்படும் தேயிலைகள் இங்கு தரம் பிரிக்கப்பட்டு தேயிலை தூள்களாக சந்தைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. 1964இல் சாஸ்திரி சிரிமா ஒப்பந்தத்துப்படி இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த 25,000 இலங்கை வாழ் மலையக தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த தேயிலை தோட்டங்களில் தினக்கூலிகளாக பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருவதால் தேயிலை சாகுபடியை 10,000 ஏக்கரில் இருந்து 5,000 ஏக்கரமாக குறைத்து உற்பத்தி செய்யவும் மற்றும் இதர செலவுகளை குறைக்கவும் முடிவு செய்து இருக்கிறது இந்த நிறுவனம். இந்த தேயிலை கழகத்தின் வால்பாறை மற்றும் நடுவட்டம் பகுதிகளில் உள்ள 2152 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு வனத்துறையின் பெயருக்கு மாற்ற தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. விதிகளின்படி தேயிலை தோட்டங்களில் 1 ஹெக்டேருக்கு 1.7 தொழிலாளர்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது 7,094 பணியாளர்கள் தேவைப்படுகிற இடத்துல 3,319 பேர் மட்டுமே டேன்டி தோட்டங்களில் பணிபுரிந்து வருவதாக அரசாணை சொல்லுது. டேன்டி நிறுவனத்தில் பணியாற்ற போதிய தொழிலாளர்கள் கிடைக்காததும் இந்திய தேயிலை சந்தை தொடர்ந்து சரிந்து வருவதுமே தான் இதுக்கு முக்கியமான இழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. டேன்டி அப்படிங்கிறதே தொழிலாளர்களின் உழைப்பில் தான் உருவானது. இந்த மக்களின் ஒரே சொத்து அதுதான். நிர்வாகம் தோட்ட நிலங்களை வனத்துறைக்கே மீண்டும் வழங்க முடிவு செய்தால் அதை தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நிலங்கள் டேன்டி வசம் இருந்தாலும் சட்டப்படி அவை பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்கிற வரையறையில் தான் வருது. அதனால் டேன்டி வசம் இல்லை என்றால் வனத்துறை வசம் தான் அது இருக்கும். அந்த நிலம் குத்தகையில் உள்ள நிலத்தை உள்குத்தகைக்கு விட முடியாது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனால் சட்டப்படி யாரும் இந்த நிலத்தை உரிமை கொண்டாட முடியாது. இதே போல தான் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் ஏற்று நடத்த கோரிய வழக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? சென்னை உயர்நீதிமன்றம் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தீர்ப்பும் வழங்கியது அந்த நாளில். மேலும் புலம்பெயர உள்ள 700 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசுக்கு வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் வழங்கியுள்ளதும் அங்கே நாம் குறிப்பிட்டு நோக்கத்தக்கதுங்க. இப்படியான ஒரு ஆச்சரியமான பயணத்தை நாம் தொடரலாம். காத்திருங்கள், அடுத்த பதிவிற்காக ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்கள் தொடரும்.
என்று ஆரோ செல்வா சொல்வது போல அடுத்த ஆச்சரியம் என்ன என்று காத்துக்கொண்டே இருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது ஆரோ செல்வாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேர்களே.